அன்னைக்கு நைட்டு சரியா 10:30 மணி இருக்கும். அந்த பகுதியில அதிக அளவுல போலீஸ் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட போலீஸ் அங்க கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பகுதியும் மறைஞ்சிருந்து தான் அந்த பணிகள அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இந்த நிலையில தான் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அதாவது அவர் இருந்த பகுதியிலிருந்து சில மீட்டர் தூரத்துல சந்தேகத்துக்கு இடமா ஒரு கார் ஒண்ணு நிக்கிறத அந்த போலீஸ் ஆபீசர் பாக்குறாரு. என்னடா இது, இந்த இடத்துல மட்டும் ரொம்ப நேரமா இந்த கார் நின்றுகிட்டு இருக்குது, யாரோட காரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து அந்த காரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் வேகமா அந்த காரை நோக்கி ஓடி வர்றத அந்த போலீஸ் ஆபீசர் பாக்குறாரு. அதாவது அந்த நபர் முழுவதும் கருப்பு நிற உடை அணிஞ்சிருக்கிறாரு, ஒரு மாஸ்க் மாட்டியிருக்கிறாரு. அவரோட முகம் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாஸ்க் ஒண்ணு மாட்டியிருக்கிறாரு. நேரம் காரை நோக்கி வராரு. கார்ல ஏறி அந்த காரை அங்கிருந்து எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து புறப்படுறாரு. இதை பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டவுட், ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற நபர் இவரா இருக்குமோ அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம அந்த காரை அந்த போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களோட மொத்த டீமுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜும் கொடுக்குறாரு. இப்படி ஒரு சந்தேகத்துக்கு இடமா ஒரு கார் போகுது, அந்த காரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை அந்த டீமுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கொடுக்குறாரு. அந்த மெசேஜை கேட்டு மொத்த டீமும் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காரை நிறுத்த சொல்லி பின்னாடி வந்த போலீஸ் கார் மொத்த காரும் சைரன் எழுப்புறாங்க. ஆனா அந்த கார் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. இன்னும் வேகமா தான் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல மொத்த போலீஸும் அந்த காரை சுத்தி வளைக்கிறாங்க. காரை விட்டு இறங்கின மொத்த போலீஸும் கையில கன்னு கூட அந்த காரை குடி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த கார்ல இருந்து இறங்கின அந்த நபர் 2 கைகளையும் மேல தூக்கிட்டு அந்த கார்ல இருந்து இறங்குறாரு. அடுத்த செகண்டே போலீஸ் அவரோட கைகள்ல விலங்கு மாட்டிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த நபர் எதுக்காக நீ துரத்துறீங்க, எதுக்கு இப்ப நீ அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான குரலோட போலீஸ்ட கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா போலீஸ் அது எதுவுமே காதுல வாங்கல. அதே சமயம் போலீஸ் அந்த காரை சோதனை பண்றாங்க. அந்த சோதனை பண்ணும்போது அந்த காருக்குள்ள கருப்பு நிற உடைகள், அதாவது பாக்ஸர்ஸ், டிஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், டார்ச் லைட்டு, கத்தின்னு ஒரு திருடனுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையா இருக்குமோ அத்தனை பொருட்களும் அந்த காருக்குள்ள இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. அடுத்த நிமிஷமே போலீஸ் அந்த நபரை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. இப்போ எதுக்காக மொத்த போலீஸ் அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க? உண்மையிலேயே அந்த நபர் திருடன் தானா, இல்ல வேற யாரையாவது பிடிக்க போய் தவறுதலா இந்த நபரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட போலீஸ் ஈடுபடுறாங்களா இந்த பணியில? 2009 நவம்பர் 14 போலீசாரால் கைது செய்யப்பட்ட இந்த நபர் தான் 17 வருஷமா 60 முதல் 90 வயதுக்கு உட்பட்ட முதியவர்களை பயத்திலேயே வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், 17 ஆண்டுகளா தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில 60 முதல் 90 வயதுக்கு உட்பட்ட வயதான பெண்மணிகளை கொடூரமா ரேப் பண்ணி அவங்களோட வீடுகளில் கொள்ளையடிச்ச ஒரு நைட் ஸ்டாக்கரை போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். ஆயிரத்தி 1992 அக்டோபர் மாதம் சவுத் ஈஸ்ட் லண்டன் ஷெர்லிங்கிற பகுதியில ஒரு 84 வயது பெண்மணி தன்னோட வீட்டுல தனியா வசிச்சுக்கிட்டு வராங்க. என்னைக்கும் போலவே அன்னைக்கும் தன்னோட அன்றாட வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு அவங்களோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரியா நைட்டு 1 மணி இல்ல 2 மணி இருக்கும். அப்போ வீட்டோட கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எந்திரிச்சிடறாங்க. வீட்டோட லைட் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. வீட்டுல எந்த ஒரு லைட்டுமே எரியல. உடனே ஒரு கேண்டில்ல விளக்க பத்த வச்சுட்டு அந்த கிச்சனை நோக்கி போறாங்க. அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமா அவங்க போய் பாக்குறாங்க. வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. மறுபடியும் கேண்டில் எடுத்துட்டு அவங்களோட பெட்ரூம்க்கு வராங்க. அப்போ அங்க ஒரு முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் நிக்கிறத பார்த்து அந்த பெண்மணி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உடனே அந்த நபர் அந்த பெண்மணி முகத்துல தன் கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை அடிக்கிறாரு. டார்ச் லைட் அடிச்சதும் அந்த பெண்மணியோட கண்கள் பூச ஆரம்பிக்குது. கையில இருந்த விளக்கையும் கீழே போட்டுறாங்க. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடி. உடனே அந்த நபர் பக்கத்துல ஓடி அந்த பெண்மணியோட வாயை மூடுறாரு. மெதுவா அந்த பெண்மணியோட காதுல போய் அமைதியா இரு, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
உடனே அந்த பெண்மணி தலையாட்டுறாரு. அந்த பெண்மணி அந்த நபரை பார்த்து, நீ திருடனா, உனக்கு பணம் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்குறாங்க. உடனே அந்த நபர் தலையாட்டுறாரு. உடனே தன்னோட பர்ஸ்ல இருந்த $25 எடுத்து அந்த பெண்மணி அந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நபரும் அந்த பணத்தை வாங்கி தன்னோட பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறம் அந்த நபர் செஞ்ச காரியம்தான் தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில் 17 ஆண்டுகளா முதியவர்களை அச்சுறுத்தலையே வச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்ச அந்த நபர் அந்த பெண்மணியை கொடூரமா ரேப் பண்ண ஆரம்பிக்கிறார். 84 வயது பெண்மணின்னு கூட பார்க்காம அந்த நபர் கொடூரமான முறையில ரேப் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல இருந்த பொருட்களை திருடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, அதாவது விடிய காலையில ஒரு 5 மணி போல மயக்கத்திலிருந்து எழுந்த அந்த பெண்மணி போலீஸ் இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு லேண்ட்லைனை எடுத்து போலீஸ தொடர்பு கொள்றாங்க. ஆனா லேண்ட்லைனும் போகல. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, உள்ள வரும்போதே அந்த நபர் வீட்டோட ஃபியூஸையும் பிடிங்கிருக்கிறாரு, வீட்டோட லேண்ட்லைன் கேபிளையும் கட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அந்த லேடி. அடுத்த சில நிமிடங்கள்ல போலீஸ் அந்த பெண்ணோட வீட்டுக்கு வராங்க. வந்து அந்த நடந்த சம்பவத்தை அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. அதே சமயம் வயதான லேடியை கொடூரமா ரேப் பண்ணதுனால அந்த லேடியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த லேடியை மீட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. 2-3 நாட்கள் அந்த பெண்மணியால எதுவுமே பேச முடியல. ஸோ 2-3 நாள் கழிச்சு அந்த பெண் கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி போலீஸ் கேட்குறாங்க. அப்போ போலீஸ் கிட்ட அந்த பெண்மணி சில அடையாளங்களை வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பெண்மணி கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நபரை வந்து போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷமா எதுவுமே நடக்கல. அதாவது 1996 வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில எதுவுமே நடக்கல. ரொம்ப அமைதியாவே போய்கிட்டு இருந்தது. அந்த பெண்மணியும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உயிரிழந்துடுறாங்க. ஸோ அந்த கேஸ் அப்படியே கிடப்பிலே கிடக்கு, அப்படியே இதாயிருது. அவங்களும் உயிரிழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸும் விசாரிக்க பெருசா ஆர்வம் காட்டல. ஆனா 1997க்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரியான சம்பவங்கள் தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. அதாவது தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியை சுற்றி குறிப்பா முதியவர்கள் வசிக்கிற வீட்டுல மட்டும் இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்கள் அதிகமா நடக்குது. அதுவே அந்த வீட்டுல ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்கன்னா அந்த பெண்மணியை ரேப் பண்ற சம்பவங்களும் அதிகமா நடக்குது. அதாவது 1997 மட்டும் கிட்டத்தட்ட 6 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் போலீஸ் வந்து சரி இதை வந்து வேற வேற நபர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வேற ஏதோ நிறைய நபர்கள் சேர்ந்து இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா 1998 இதே மாதிரி ஒரு 89 வயது பெண்மணி 2 முறை கொடூரமா ரேப் பண்ணி அவங்க வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாரு ஒரு நபர். ஸோ அதுல இருந்து கிடைச்ச ஒரு டிஎன்ஏவும் 1992 அந்த முதல்ல நடந்த சம்பவத்துல கிடைச்ச டிஎன்ஏவும் போலீஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே நபர் செஞ்சிருக்கிறது போலீஸ் விசாரணையில தெரியுது. அப்பதான் அவங்க வந்து ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் செஞ்சது ஒரே நபர் தான், வேற வேற நபர்கள் கிடையாது அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷன் வின்ஸ்டன்ட்ங்கிற பேர்ல அந்த குற்றவாளியை போலீஸ் தேட தொடங்குறாங்க. இதுக்காக மறுபடியும் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போலீஸ் விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன நிறைய தகவல்கள் வந்து என்னன்னா, இந்த நபர் நைட்ல மட்டும்தான் வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்குது. அதாவது சரியா 1 மணியிலிருந்து 2-3 மணி இந்த டைம்ல தான் இவர் வந்து முதியவர்கள், அதுவும் குறிப்பா முதியவர்கள் வீடுகளை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இது மாதிரியான சம்பவங்கள்ல அவர் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுலயும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் அதிகமா இருக்கிற முதியவர்கள் வீட்டை நோட்டமிட்டு அவங்க வீடுகள்லயே அதிகமா இவர் வந்து திருட்டு சம்பவங்களையும் அவங்கள வந்து ரேப் பண்ற சம்பவங்களையும் வந்து இவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் போலீஸ் விசாரணையில கிடைக்குது. அதாவது அந்த வீட்டுல ஆண்கள், முதியவர்களான ஆண்கள் இருந்தா அவங்கள வந்து கொடூரமா தாக்கிடுறாரு. அதே இது பெண்களா இருந்தா அவங்க வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ இதை வந்து போலீஸ் வந்து விசாரணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில தான் 2009 வருஷம் ஒரு 84 வயது பெண்மணி ஒருத்தங்க மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல சிக்கிறாங்க. ஸோ இது தொடர்பா போலீஸ் மறுபடியும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விசாரணையும் போது போலீஸுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு காரோட வீடியோவும் போலீஸ் கையில சிக்குது. அந்த வீடியோவை ஆய்வு பண்ணும்போது அந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு அந்த காரோட உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த காரோட உரிமையாளரா டெல்ராய் கிராண்டுங்கிறவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி
போலீஸ் வந்து அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து அவரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல நான் ஈடுபடலை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் அவரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஏற்கனவே சேகரித்து வச்சிருந்தாங்கல்ல குற்ற சம்பவங்கள் நடந்த பகுதியில், ஸோ அந்த டிஎன்ஏவும் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் டெல்ராய் கிராண்டை இந்த வழக்குல இருந்து போலீஸ் விடுவிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் இந்த சம்பவத்தெல்லாம் பண்றது யாரா இருக்கும், அந்த நபர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸால அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனாலும் அதே சமயம் இந்த சம்பவம் நடக்கிறது நிற்கவும் செய்யல, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. 1999 கடைசியா அந்த ஒரு விசாரணை நடந்தது. அதுல வந்து டெல்ராய் கிராண்டுங்கிறவரோட டிஎன்ஏவை போலீஸ் ஒப்பிட்டு பார்த்து அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி அந்த வழக்குல இருந்து டெல்ராய் கிராண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவரோட பேரையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய அந்த தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில் இருக்கிற நிறைய ஆண்களோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயிலில் இருக்கிற நிறைய ஆண்களோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க, விசாரிக்கிறாங்க. நிறைய சமயத்துல வந்து என்னன்னா நிறைய ஆண்கள் வந்து தங்களோட டிஎன்ஏ பரிசோதனைக்கு ஒத்துக்கவே இல்லை. இது வந்து போலீஸ் எதிரான ஒரு நிலையை வந்து உருவாக்கிடுச்சு. போலீஸ் வந்து சும்மா எல்லா ஆண்களோட டிஎன்ஏ கலந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் வந்து போலீஸுக்கு அகெயின்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு வந்து ஒத்துக்கல. இந்த நிலையில தான் 2009 ஆகஸ்ட் மாதம் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இதே மாதிரி ஒரு வயதான பெண்மணி ரேப் பண்ணப்படுறாங்க, அவங்க வீடும் கொள்ளையடிக்கப்படுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதமும் நடக்குது. ஸோ போலீஸ் நம்மளோட விசாரணையை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த நிலையில தான் அக்டோபர் மாதம் போலீஸ் வந்து ஒரு புது திட்டத்தை தீர்க்கிறாங்க. அதாவது என்னன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்னு தொடர்ச்சியா ஷெர்லி பகுதியிலேயே இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் அந்த நபர் இந்த பகுதிக்கு வருவார். அப்போ நாம அவரை வந்து கையும் களவுமா பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்துல 70க்கும் மேற்பட்ட போலீஸை அந்த பகுதியில தினமும் ராத்திரி கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க. இப்போதான் நான் வந்து இன்ட்ரோல சொன்ன சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது 2009 நவம்பர் 16 அதாவது இந்த திட்டம் ஆரம்பிச்சு 17வது நாள் அன்னைக்கு. அப்போதான் போலீஸ் வந்து ஒரு நபரை ஓடி வரதை பார்த்து அந்த நபரை துரத்திட்டு போய் பிடிச்சு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த நபரை வந்து விசாரிக்கிறாங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த நபரோட பேர் டெல்ராய் கிராண்ட். இப்போதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம வந்து 1999 டெல்ராய் கிராண்டுங்கிற ஒரு நபரை வந்து நம்ம வந்து விசாரணை பண்ணோம். ஆனா அந்த நபரும் இந்த நபரும் வேற வேற. ஆனா போலீஸ் அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த கார் இந்த டெல்ராய் கிராண்டோட கார். அதாவது என்ன ஆகி போச்சுன்னா 1999 இந்த டெல்ராய் கிராண்டு தான் அன்னைக்கு அந்த வயதான பெண்மணியை 2 முறை ரேப் பண்ணி அவங்க வீட்டை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாரு. இவரோட கார்ல போயிருக்கிறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கலெக்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது இந்த டெல்ராய் கிராண்டோட பேரை தான் காட்டியிருக்குது. போலீஸ் வந்து அட்ரஸை கண்டுபிடிக்கும் போதுதான் வேற ஒரு டெல்ராய் கிராண்டோட அட்ரஸ் போலீஸ் கையில சிக்கி அந்த டெல்ராய் கிராண்டோட டிஎன்ஏ எடுத்து போலீஸ் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த டெல்ராய் கிராண்டுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இந்த டெல்ராய் கிராண்டோட அட்ரஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த நபரே மாட்டி இருந்திருப்பாரு. போலீஸ் விசாரணையில ஏற்பட்ட குழப்பங்கள்னால அன்னைக்கு இந்த டெல்ராய் கிராண்ட் வந்து போலீஸ் கையில சிக்காம அன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து கையும் களவுமா போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. உடனே இவரோட டிஎன்ஏ வந்து கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி சேகரிக்கப்பட்ட எல்லா வழக்குகளோட சேகரிக்கப்பட்ட டிஎன்ஏக்களையும் இவரோட டிஎன்ஏக்களையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் பண்ணது இந்த டெல்ராய் கிராண்டு தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா போலீஸ் வந்து அவர்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து எல்லா சம்பவங்களையும் மறுக்க தான் செய்கிறாரு. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெல்ராய் கிராண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும். இந்த டெல்ராய் கிராண்ட் வந்து ஜமைக்காவை சேர்ந்தவர். 1957 ஜமைக்காவில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே இவங்க அம்மா தவறிட்டாங்க. ஸோ இவர் வந்து இவங்க தாத்தா பாட்டியோட பராமரிப்புல தான் வாழ்ந்துக்கிட்டு வராரு. இவங்க அப்பா வந்து ஒரு தீவிர மத போதகர்னு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டவர். அதாவது இவருக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ வந்து இவங்க வந்து லண்டனுக்கு குடிபெயர்றாங்க. லண்டனுக்கு குடிபெயர்ந்த அடுத்த சில மாதங்கள்லேயே இவர் வந்து நிறைய குற்ற வழக்குகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதாவது சின்ன சின்ன திருட்டு வழக்குகளில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் போலீஸ்ட மாட்டல. இவர் அப்பாவுக்கு தெரிஞ்சு இவர் அப்பா வந்து இவரை வந்து கடுமையாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. 1975 இவருக்கு வந்து ஒரு 18 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஜானட்டுங்கிற ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு.
அந்த பொண்ணை சந்திச்ச உடனே பார்த்ததும் காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்த உடனே லவ் ஆகி போச்சு. 2 பேரும் அடுத்த சில மாதங்கள்ல வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. போக 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 தான் இவரோட சுயரூபம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவர் வந்து எப்படின்னா, ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும். வீடு நல்லா கிளீனா இருக்கணும். கொஞ்சம் டஸ்ட்டா இருந்தா கூட அன்னைக்கு ஜானட் முடிஞ்சா அவ்வளோதான். அவர வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிப்பாரு. வீடு குப்பையா கிடந்தா அடிக்க ஆரம்பிப்பாரு. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இல்லைன்னா ஜானட்ட வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களுக்கு போக போக ஒரு 2 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சது. 1991 வரைக்கும் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அந்த ஜானட் வந்து இவரை பிரிஞ்சு வேற ஒரு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1991ல டெல்ராய் கிராண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட அறிமுகம் ஏற்படுது. அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமே ஒரு குழந்தையும் 2 பேருக்கும் பிறகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் டெல்ராய் கிராண்டும் பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் 1992ல டெல்ராய் கிராண்ட் முதல்ல ஒரு பெரிய குற்ற சம்பவத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த 84 வயது பெண்மணியை ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அந்த 84 வயது பெண்மணியை கொடூரமா ரேப் பண்ணி அவரோட வீட்டுல இருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கேப் கிடந்தது இல்லை. அந்த 4 வருஷத்தை எதுவுமே பண்ணாம இவர் வந்து அமைதியா இருந்திருக்காரு. அந்த 4 வருஷத்துல தான் இவர் வந்து ஜெனிஃபர்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. கணவரை பிரிஞ்சு வளர்ந்து போறாரு. அவரு வந்து டெல்ராய் கிராண்ட் கூட அறிமுகம் ஏற்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு 2 குழந்தைகள் வந்து பிறகுது. அதாவது டெல்ராய் கிராண்ட் அந்த 4 குழந்தைகள் ஜெனிஃபரையும் கவனிச்சுட்டு வராரு. இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்க்கும்போது எவ்வளவு நல்ல மனுஷன்யா, பொண்டாட்டி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு, பிள்ளைய எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு. இந்த ஒரு கட்டத்துல வந்து ஜெனிஃபருக்கு வந்து பக்கவாதம் நோய் வந்து ஏற்படுது. அதாவது அவங்க வந்து வீல் சேர்லயே தான் இருப்பாங்க. அவங்களை வந்து கூட இருந்து யாராவது ஒருத்தர் பராமரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த வேலையெல்லாம் டெல்ராய் கிராண்ட் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. காலையில இருந்து நைட் வரைக்கும் தன்னோட மனைவியை பராமரிச்சிருப்பாரு. நைட்டுக்கு மேல டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதாவது அவர் ஒரு கேப் டிரைவர். இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வரல. இவர் வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தன் அப்படிங்கிறது மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல மனிதர், தவறாம சர்ச்சைக்கு போவாரு, மத நம்பிக்கை உள்ளவர், எல்லாருக்கிட்டையும் கனிவோட பேசுறவரு, அமைதியான டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஒரு இது. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் டெல்ராய் கிராண்டை இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நைட்ல அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த நிலையில தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் டெல்ராய் கிராண்ட் தன்னோட வேலையை மறுபடியும் காட்ட தொடங்குறாரு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தன்னோட மனைவிகளோட குழந்தைகளோட நேரத்தை செலவழிக்கிற டெல்ராய் கிராண்ட் நைட்டு டாக்ஸி ஓட்ட போறதா தன்னோட மனைவிகிட்டையும் குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவார். வெளியே வந்துட்டு ஒவ்வொரு பகுதியா கண்காணிப்பார். எந்தெந்த வீட்டுல முதியவர்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த வீட்டுல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கண்காணிப்பார். ஒரு 4 நாள் கண்காணிக்கிறாருன்னா 5ஆவது நாள் இறங்கிடுவார், உள்ள வீட்டுக்குள்ள இறங்கிடுவார். நிறைய நேரம் டெல்ராய் கிராண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா, திருட போன இடத்துல ரொம்ப நேரத்தை செலவிடுவார். அதாவது திருடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற முதியவர்கள்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாரு. ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவாரு, வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாரு, அவங்களுக்கும் கொடுப்பாரு. இந்த மாதிரியான வேலைகள்லயும் அவர் வந்து ஈடுபட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து என்னன்னா, அவர் வந்து ரொம்ப கொடூரமானவர் கிடையாது, கண்ணியமானவர்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி அந்த முதியவர்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் மனம் மாற ஆரம்பிப்பாங்க. வெளியே இதை பத்தி சொல்லவும் மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில போலீஸ் கிட்ட அந்த முதியவர்கள் வந்து நிறைய சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் இவர் வந்து நிறைய சம்பவங்கள்ல வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் விசாரணையில போலீஸுக்கு வந்து தெரிய வருது. ஸோ 2009 போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி தொடர்ச்சியா விசாரணை பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா டெல்ராய் கிராண்ட் வந்து என்ன சொன்னார்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இது பண்ணவே இல்லை அப்படின்னு. ஆனா அவரோட டிஎன்ஏவும் இதுக்கு முன்னாடி சேகரித்து வைக்கப்பட்டிருந்த எல்லா டிஎன்ஏக்களும் ஒத்து போய் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து உறுதியா தெரிய வருது. அவங்களும் உறுதிப்படுத்துறாங்க. 2011 இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துல அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன மாதிரினா 3 பாலியல் வழக்கு, அதாவது 3 ரேப் கேஸ், 18 திருட்டு வழக்கு, மற்றதெல்லாம் எதிர்த்து தாக்குற வழக்கு, அதாவது அடிதடி வழக்கு, மொத்தம் 28 வழக்குல 27 ஆண்டுகள் இவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது 1999ல டெல்ராய் கிராண்டை தவற விட்டாங்கல்ல போலீஸ் வந்து, அவங்களோட விசாரணையோட ஏற்பட்ட குழப்பத்துல டெல்ராய் கிராண்ட் தப்பிச்சிருந்தாங்க. இப்போ அன்னையிலிருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல 140க்கும் மேற்பட்ட இதே மாதிரியான சம்பவங்களை வந்து இவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கணிச்சிருக்கிறாங்க. அதாவது 1992ல இருந்து 2009 வரைக்கும் 17 ஆண்டுகளா 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், அதாவது 203 வழக்குகள்ல வந்து இவர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்றாங்க. ஆனா அதுல வந்து வெறும் 28 வழக்குகள் மட்டும்தான் இவர் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல மட்டும்தான் ஆதாரம் கிடைச்சிருக்குது, மற்ற எதுலையுமே ஆதாரம் கிடைக்கல.
தற்போது வரை இவர் இன்னும் தன்னோட வாழ்க்கையை வந்து சிறையில தான் கழிச்சுக்கிட்டு வராரு. இதை வந்து இவரோட குடும்பத்தினர் யாருமே நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து குடும்பத்துல இவரோட தோற்றம் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியானவர், எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு, ரொம்ப கனிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை குடும்பத்தினர்கிட்ட ஏற்படுத்திட்டு நைட்டே இவரோட முகம் வேற மாதிரி இருக்கிறத வந்து அவரோட குடும்பத்தினரை இன்னும் வரையும் நம்பல. இதனால அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் கடந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. அந்த அவமானங்கள்லாம் சந்திச்சு இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. இதுதான் அந்த டெல்ராய் கிராண்டோட வழக்கு. இத்தனை வழக்குகள்லயும் இவருக்கு வந்து பேர் என்னன்னா நைட் ஸ்டாக்கர், அதாவது இரவு நேரத்துல மட்டுமே வேட்டையாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து இவருக்கு உண்டு. போலீஸும் நைட் ஸ்டாக்கர்னு அப்படின்னு சொல்லிதான் இவரை வந்து தேடிக்கிட்டும் வந்திருந்தாங்க. ஸோ நைட் ஸ்டாக்கர்னு அந்த நேரத்துல 17 ஆண்டுகளா ரொம்ப பிரபலமா இருந்தவர் தான் இந்த டெல்ராய் கிராண்ட். இப்போ இவர் வந்து சிறையில இருக்கிறாரு. இது மாதிரியான ஒரு உண்மை சம்பவங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா விஜய் ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வேறொரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.